அறிவு, ஆண்மை, பெருமை. அறிவு, ஆண்மை, பெருமை என்கின்ற மூன்றும் உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி மூன்றும் உடைய ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மேல் படையெடுத்து போகிறான். போனால் அவனுக்கு எதற்கு பிறகு இந்த அரண் என்பதென்றால் அவனுக்கும் தேவை என்கிறார். அதுபோல எதிரி வந்து இந்த இவன் நாட்டுக்கு மேலே போரெடுத்து வருகிறான் என்றால் அப்பொழுதும் இந்த நாட்டுக்கு அரண் தேவை, ரெண்டு இடத்திலேயும் அரண் தேவை என்று வலியுறுத்துகிறார். இவன் படையெடுத்து போடுகிற பொழுது ஏன் அரண் தேவை என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அரசன் படையோடு வெளியே போய்விட்டால் வேறு யாராவது அந்த நாட்டுக்குள்ளே தீமை செய்கிறவர்கள் நுழைய வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அரண் தேவை. இவன் போன பிறகு எதிரி படையெடுத்து வந்தால் அந்த எதிரியிடமிருந்து நாட்டை காப்பதற்கும் அரண் தேவை. ஆகவே இவன் படையெடுத்து சென்றால் என்ன, வேறு யாரும் படையெடுத்து வந்தால் என்ன, அரண் என்பது பாதுகாப்புக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதுதான் இந்த குறள் சொல்லுகிற விஷயம். இதை நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டபடியால் நான் அதிகம் சொல்லவில்லை. குறள் எண் 742. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். அரண் என்றால் என்ன? முதலில் என்ன சொன்னார்? திருவள்ளுவரிடம் இந்த கட்டுரைகள் எழுத பேச பழக வேண்டும். முதல் குறளிலே என்ன சொன்னார்? அரண் ஏன் தேவை, யாருக்கு தேவை? படையெடுத்து போவதானாலும் அரண் தேவை, யாரும் படையெடுத்து வருவதானாலும் அரண் தேவை. அரணுடைய அவசியம் சொல்லாகிவிட்டது. அடுத்தது சொல்கிறார், அரண் என்றால் என்ன, எதை அரணாக கொள்ள வேண்டும் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். படியுங்கள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். உரை. படியுங்கள், உரையை படியுங்கள். உரை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். மணி போலும் நிறத்தினை உடைய நீரும் வெள்ளிடை நிலமும் மலையும் குளிர்ந்த நிழலை உடைய காடும் உடையதே அரணாவது. இயற்கை அரண், செயற்கை அரண் என்று அரண் ரெண்டு வகைப்படும். அதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாட்டுக்கு இது சொல்லுகிறார். இயற்கை அரண் என்றால் என்ன என்று கேட்டால், இயற்கை அமைப்பே ஒரு நாட்டை காக்கும். அதற்கு நீரரண், நில அரண், காட்டரண் என்று மலையரண் என்று 4 வகையான அரண்கள் உண்டு என்கிறார்கள். இதெல்லாம் அமைந்த ஒரு நாடு இருக்குமானால் காவல் தொழில் சுலபமாக போய்விடும். ஒரு ஊரை சுற்றி ஒரு ஆறு ஓடுகிறது என்றால் எதிரி வந்தால் இந்த ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை கடந்து வர வேண்டிய தேவை இருக்குமானால் அந்த நேரத்திலே அவனை தாக்குவது சுலபம். ஒரு ஆறு கடந்து வருகிற எதிரி வருகிறவனை இந்த பக்கத்திலே இருக்கிறவன் தாக்குவது சுலபம். ஆகவே ஆறு அரணாக மாறும். அதுபோல காடு அரணாக மாறும். காடு எப்படி அரணாக மாறும் என்றால், காடு நம் நாட்டு காடு, எங்களுடைய காடு என்றால் எங்களுக்கு அதிலே பயிற்சி பழக்கம் இருக்கும். எதிரிக்கு அது இருக்காது. அவன் அதற்குள்ளே வருகிற பொழுது பயந்து வருவான், பாதை தெரியாமல் வருவான். அவனை அங்கங்கு இருந்து தாக்கி அழித்து விடலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், வியட்நாம் போர் நடந்தது. அமெரிக்க வல்லரசு வியட்நாமை அழிக்க உட்புகுந்தது. அப்பொழுது அந்த வியட்நாமை அவர்கள் காத்தார்கள், அமெரிக்காவை தோற்கடித்தார்கள். ஒரு வல்லரசை ஒரு சின்ன நாடு தோற்கடித்தது. எப்படி தோற்கடித்தது